டேய் மெதுவா அடிங்கடா. இவங்க எல்லாம் யாரு? அவங்க உங்க பசங்க. உங்களுக்கு பாத பூஜை பண்ணாம அவங்க பிசினஸ் தொடங்க மாட்டாங்க. என்ன பிசினஸ்? கந்து வட்டி பிசினஸ். நீ யாரு? நான் தான் கிளியோபாட்ரா, உங்களை கவனிச்சுக்க வந்த ஹோம் நர்ஸ். அப்ப நான் யாரு? நீங்க முன்னாள் ரவுடி, பயங்கர டெரர். ஆனா இப்பதான் வயசாயிடுச்சு. அந்த பசங்க தினமும் இந்த கேள்வியை நீங்க 100 தடவை கேக்குறீங்க, அதுக்கு நான் 1000 தடவை பதில் சொல்றேன். உங்களுக்கு ஞாபக மறதி நோய், அல்சைமர். அப்படியா அண்ணே? நம்மகிட்ட வட்டிக்கு பண்ணுவாங்களா நாராயணசாமி? ஃபாரினில் குடும்பத்தோட போய் செட்டில் ஆகிட்டானே அண்ணே. 10 சுமோவில் பயிரில் அள்ளி போட்டு ஃபாரின் போயிருமாண்ணே. அண்ணே மொத்தம் 40 லட்சம் இல்லைண்ணே. டேய் ஹோட்டல் வரும் போறா. வணக்கம் வாங்கண்ணே. ஏய் அண்ணன் கிச்சு போட்டுக்கிருக்காரா? ஃபாரின் போறவே யூரின் போக முடியாது பிளான் போட்டுக்கிருக்காரு. அண்ணே 40 லட்சம் ரூபா போச்சுண்ணே. நம்மளுக்கு எதுக்குடா கந்து வட்டி பிசினஸ்? ஐயோ 40 லட்சம் ரூபாய் மொத்தமா போச்சு. 40 லட்சம் ரூபா போச்சுண்ணே. டேய் ஜிந்தா, நானே இப்ராஹிம் ஸ்டோருக்கு போய் உலகமா ஒண்ணு விட மாட்டே வாடா. அந்த கண்ட்ரி போட்டு எந்த கண்ட்ரி இருந்தாலும் லொகேட் பண்ணிடலாம். bloody cheater, I will kill you. சொன்னேலடா அண்ணன் இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சிட்டாரு. லண்டன் கண்டாம்பா போகுது, வாங்கடா. அதிர்ஷ்டமலர் சொன்ன அடையாளம் எதிர் வீட்டு மாட்டுக்கும் பொருந்தும்ல, அவளை விட்டே அவனை மாட்டி விடுன்னு சொல்றேன். எப்படி பண்ணலாங்க? குறுக்குத்தனமா யோசிச்சு பாரு. அந்த பொண்ணு அடையாளம் காட்டி கொடுக்கற போல சோடிச்சிட்டா. தம்பி, பங்காளி கண்ணில இருந்து புளிஞ்சு எடுக்கிற கண்ணீர் சென்ட் மாதிரி மணக்காதா? பங்காளிட்ட சொத்தை பறி கொடுத்தோம், என் மாவனை பழி கொடுத்தோம், போரும்ல. இப்ப நம்ம மரமோல சியஸ். ஆமா நீங்களே வாங்க, கடையை தரங்க, பணம் நேர்ல வந்து. அதிர்ஷ்டமலரு, என்ன மாமா? உன்னை இன்ஸ்பெக்டர் கூட்டியா சொன்னாரு. யாரையா ஒருத்தன் அடையாளம் காமிக்கிறதுக்கு அவன் வீட்டுக்கு நீ போகணுமா? சரி மாமா. மாமான்னு கூப்பிட வேண்டாம், ஏற்கனவே எல்லாரும் அப்படித்தான் கூப்பிடுறாங்க. தைரியமா உள்ள போ. வெடன்னு உயரமா ஒரு கோயில் மாடு இருக்கும், அதை எப்படியாவது வெளியே பார்த்துட்டு வா. மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். கோயிலா அது, செருப்போட போ. செருப்பு காலோட எவடி அவ என் வீட்டுக்குள்ள நுழையிறது? வெளிய இந்து, உள்ள தினகரனா? பந்தா? அடியை, எவ்வளவு பெரிய வீடு! ஏய் அடியேறி போறாளே. ஏய், என்னடி பிரச்சனை பண்றவ? Who are you? ஏன் வீட்டுக்குள்ள என்னத்த தேடிட்டு வர சொல்லி அந்த பங்காளி பையன் உன்னை அனுப்புனா? கோயில் மாடு. கோயில் மாடா? கோயில் மாடு? என்னாச்சு? உள்ள யாரும் வெடவெடன்னு இல்ல, அழகா 2 ரெட்டை குழந்தைங்க இருக்கு போல இருக்கு. கண்ணிலேயே படல. அந்த மாடு எங்க மேய போயிருக்குன்னு தெரியலையே. என்னை மிரட்டி துன்புறுத்தி வருகிறார். அவர் மீது தக்க நடவடிக்கை எடுத்து எனது உயிரை காப்பாற்றி தரும்படி புகார் செய்தி முந்தா நேத்து. அவர் பேர் என்ன? வேலுச்சாமியா? இல்ல வேலுச்சாமி செத்து நீங்க 3 நாள் காரியம்ல. செத்துட்டாரா? அவன் புகார் கொடுத்த அன்னைக்கு ரவுடி ஜவஹராமின் தலையை எலனி சிவர் மாதிரி சீவிட்டான். வர்ற வழியில இரங்கல் போஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல ஒட்டிருக்க, பாக்கலையா? வெக்கமா இல்ல? ஆன் டைம்ல ஒரு உயிரை காப்பாத்தாம ஒரு அழகான பொண்ணு நகையை காணும் கம்ப்ளைண்ட் கொடுத்தா டீசல் போட்டுட்டு கிளம்பிடுங்க. ஐயோ ஐயோ, இவர் வேற வந்துட்டானே. சார் குட் மார்னிங் சார். எவன் துப்பு கொடுத்தானோ தெரியல, எஸ்கேப் ஆயிட்டான் சார். நாளைக்கு அடையாள அணிவகுப்புக்கு அரேஞ்ச் பண்ணுங்க. ஓகே சார். பையில ஆஜராக சொல்லுங்க சார். தோலை உரிச்சிடறேன். ஐயோ கதவு திறக்கறாரு.
வாமா, நம்ம ஃபர்ஸ்ட் நைட் முகூர்த்தம் தவறிட போகுது. நீ எப்படி டக்கர்மாபுரத்துல என் வீட்டுக்குள்ள வந்தியோ அப்படியே நான் பெருமாள்புரத்துல உன் வீட்டுக்குள்ள வந்துட்டேன். என்ன முடிக்க என் பங்காளி திலக் பிரபு பரம்பரை பகைய உன் மூலியமா தீர்த்துக்க பார்க்கானா? ஆமா, நீ என்ன முன்ன பின்ன பார்த்திருக்க? பார், நாளைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல அடையாள அணிவகுப்பு வர சொல்லி ஆர்டர் போட்டிருக்கான். அங்க நான் வந்து என்ன பார்த்தேன் கீத்தன் சொன்ன. இப்ப மிஸ் பண்ணிட்டான் ஃபர்ஸ்ட் நைட்ட. நாளைக்கு பகல்லையே வந்து கொண்டாடிடுவேன். சொல்லு சொல்லு, என்ன காட்டி கொடுத்தா நான் என்ன பண்ணுவேன்? ஃபர்ஸ்ட் நைட் பால் பழத்தோட. வனராஜன் சார். அம்மா, கவர்னர் அம்மா வந்து அணிவகுப்பை பார்வையிடுங்க. இந்த சீனை எத்தனை தடவை சினிமால பார்த்திருப்பேன். 201. ஏன் சொல்லுங்கய்யா. எனக்கு ஒரு டீ எடுத்துட்டு வரல. 201 பால் பழம் வேணும். போல இங்க என்ன ஃபர்ஸ்ட் நைட் நடக்குது? பால் பழம் கேட்க? மாமியார் வீட்டில் தானே ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடணும். மொறப்படி. திலக்கு, இந்த வரிசையில இருக்கிறவர்கள்ல அந்த பொண்ணு போலீஸ்ல சொன்ன அங்குலட்சணம் பொருந்துற மாதிரி யாரும் இருக்காங்க போல இருக்கு. அதுதான் மிரளுது. பதறாம சொல்லுக்கா. போலீஸ் நான் இருக்கேன். இங்க யாருமே போலீஸ் ட்ரெஸ்ல இல்ல. எப்படி கண்டுபிடிக்கிறது? அம்மா அதிர்ஷ்ட மலரே, கொஞ்சம் கிட்ட போ. அவரா? அவரை பாரு. அவரா? அவரே தான். டேய், கடைசியா நானா? சார், அவன் நம்மள வச்சு அடையாள அணிவகுப்பு நடத்துறான். எனக்கு பாலும் பழமும் வேணும். தெரியாது, எனக்கு பாலும் பழமும் வேணும். என் உயிரே, நீ ஏன் பிறந்தாய்? என் உயிரே, நீ ஏன் பிறந்தாய்? முத்துச் சிப்பி தப்பித்தவரே திருகி திறந்து கொண்டதே, முல்லை கொடி ஒன்று பாரி தேரேறி இருக பற்றி கொண்டதே. என் உயிரே, நீ ஏன் பிறந்தாய்? தென்றல் பட்டு மொட்டு மலர, வண்டு ஒன்று மறந்து அமர, சாரல் மழையோ குற்றாலம் தாண்டி தூரல் தூவி துவட்ட சொன்னதே, தேகம் யாவும் காற்றாலையாகி ஐயோ மின்சாரம் பாயுதே. நான் உடைந்தேன், உயிர் சிந்தினேன். உன்னை மிரட்டினதுக்கு சாரி சொல்லிட்டு போலான்னு வந்தேன். அடையாள அணிவகுப்புல என்ன காட்டி கொடுக்காம இருந்ததுக்கு தேங்க்ஸ். நீங்க என்ன மிரட்டலனாலும் நான் காட்டி கொடுத்துருக்க மாட்டேன். ஏன்? நீங்க தான் நகைய கொள்ளை அடிக்கலையே. யார் சொன்னது? என்ன நல்லா உத்துப்பாரு. ஆமா, நீதான் அது. அந்த நகையெல்லாம் கூட நான் எவ்வளவு டார்ச்சர்ல இருக்கேன் தெரியுமா? அந்த நகையெல்லாம் வித்து தான் தசராவை ஜகஜோதியா கொண்டாடினேன். அழாத. உன்னை எங்க அம்மா கிட்ட கூட்டு போய் 10 லட்ச ரூபாய் கடனா வாங்கி தரேன். ஓகேவா? கடனாவா? ஆமா, அதை திருப்பி கொடுக்க நான் எப்படியாவது பணத்தை ஏற்பாடு செய்யறேன். சரிதானே? சரி. இந்தாக்கா பங்காளி, செருப்பு செருப்பு வருது. சவத்த, என்னடா இவ்வளவு கூட்டிட்டு வர? உள்ள கால அடிக்கடி வீட்டுக்கு நுழையா நீ? நீ யாரு? அதிர்ஷ்ட மலர், உள்ளவா. என்னடா அன்னைக்கு எழுத்த விட்டு பங்காளி நான் இருக்கேன் உள்ள போன்னு இவ்வளவு வேவு பார்க்க அனுப்புனா? இன்னைக்கு நீ உள்ளவா நான் பாத்துக்கிறேங்கிற என்ன நடக்குதுங்க?
10 லட்சம் கடன் தரதா சொல்லிட்டேன் இவளுக்கு. கடனா? நீ யாருல 10 லட்சம் கடன் கொடுக்கறேன்னு சொல்றதுக்கு? உங்க அப்பா கிட்ட கேட்கணும். அப்பா கிட்ட கேட்கணுமா? எல்லாம் பூர்வீக சொத்து, எனக்கு தான் சொந்தம். யாருக்கு வேணா கடன் கொடுப்பேன். அங்கேதான்டா இருக்கு நொப்பன் கையெழுத்து போட்டு கொடுத்தாத்தே அந்த சொத்து உன் கைக்கு மாறும். ஹைதராபாத் ஜெயில இருந்து அந்த ஆள் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா கச்சேரியை வச்சுக்கிறேன். இப்ப 10 லட்சம் ரூபாய் கொடு, நான் கேரண்டி. ஏலே இவளுக்கா? செருப்பு தூக்கி சேர்ல வைக்கிற. ராமர் செருப்பு தான் அயோத்தியா ஆண்டுச்சு. என்னடா இவ வரும்போதே சொத்து தகராற கொண்டு வரா? இட் வாஸ் டூ மச். ஹலோ ஹிந்து பேப்பர் உள்ள தினத்தந்தியா? டூ மச் 3 மச்ன்ட்டு. நீ கவலைப்படாத, இத நம்ம சொத்தாக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. வரேன். என்னடி கலகம் மூட்டுற? வழியா?